பசுபதி சொல்றாரு, மலரு அங்க என்ன கதவு சத்தம், போய் பாரு. நவீன் வீட்டுக்குள்ள வர்றாரு. வந்து பசுபதினு கூப்பிடுறாரு. என்ன மாப்பிள்ள இந்த நேரத்துல? நீ என்னம்மா இவங்கிட்ட நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்க? உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வரல. அந்த கேள்விக்கான பதில் இவங்களுக்கு தெரியும். வந்த விஷயத்த கேட்டுட்டு போயிடுறேன். காவேரி வீட்டுல ராயினிக்கு மாப்பிள்ள பாத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையா? மாப்பிள்ள அந்த வீட்டை காவேரிக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா என்ன? கல்யாணம் ஆக போகுதுன்னு நீ எதுக்கு நவீன் பதற? என்ன பிளான் வச்சிருக்க? நவீனு உன் காவேரி நாசமா போகணும். நீ காவேரி என்ன பண்ணா? அவ வாட்டுக்கு அவ வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கா. என் பொண்ணு யார கல்யாணம் பண்ணா உனக்கு என்னடா? சொந்த பொண்டாட்டி மாதிரி காவேரி காவேரின்னு இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இவ அடுத்தவன் பொண்டாட்டிடா. மத்தவங்க வாழ்க்கையில அக்கறை இல்ல, ஓகே. உங்க சொந்த பொண்ணு வாழ்க்கையிலயும் அக்கறை இல்லையா உங்களுக்கு? மீனு என் பொண்ணு வாழ்க்கைய பத்தியா நீ அக்கறைப்படுற? உனக்கு காவேரிக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயம். பயம்லாம் இல்ல, அவளை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போறதுக்காண்டிதான் வந்திருக்கேன். சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க காவேரிய 8 மாசம் கழிச்சு விஜய் கிட்ட இருந்து பிரிச்சு நீ கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போற. நீ நல்லவனா, நாங்க கேவலமானவங்களா? நைஸ் நவீனு, எப்படியோ என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. வந்து பிரச்சனை பண்ணாத. அண்ணன் மகன்னு பார்க்க மாட்டேன், கொன்றுவேன். நீங்கதான் நல்லவங்களா இருந்தீங்க, இப்படி நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, குடும்பம் விளங்கிரும். காவேரிக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் இருக்கேன், நான் கேட்பேன் அவளுக்கு. நவீன் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் அந்த அஜய்க்கு கும்பிடு போட்டு ஓம் பின்னாடியே வந்துடுறேன். என்ன சரியா? காவேரிக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களை தொலைச்சிருவேன். கிளம்புடா. நான் கிளம்புறேன். வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறேன். உங்க அம்மா அப்பாவோட என்னோட பொண்ணோட கல்யாணத்தை பாரு. பழிவாங்க போறேன்னு சொல்லாத. அவ எப்படி இருந்தாலும் உனக்கு தொந்தரவாதான் இருப்பா. அப்ப கருவேப்பில கடாசிற மாதிரி கடாசிடுவோம், சரியாமா? என்னோட முதல் நோக்கம் நீ சந்தோஷமா வாழணும், புரியுதாமா ராகினி? குட் மார்னிங் விஜய். குட் மார்னிங். காவேரி எதுக்கு மஞ்சள் கயிறு போட்டிருக்க? நானா எதுவும் பண்ண முடியாது விஜய், ஏதோ ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்களாமே. தாத்தா சொல்றாரு, அதாம்மா தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன். ராதா சொல்றாங்க, நம்ம தான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சோமே, அப்பதானே இவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அது அப்படியே தட்டி தட்டி போயிருச்சு. நானம்மாவும் நேத்தி தான் பேசணும், சீக்கிரத்துல செய்யணும்னு. காவேரிக்கு ஜெய்க்கு கல்யாணம் ஆன பிறகு சேர்த்து பண்ணிடலான்னு பேச்சு வந்துச்சு. ஜெய் சொல்றாரு, அந்த ஃபங்க்ஷன்லாம் லேட்டா வச்சுக்கோங்க, காவேரிக்கு பே பண்ணிடலாம். சீக்கிரத்துல நல்லா பாருங்க, இவ தாலிய செயின்ல போட்டுடலாம். பார்க்க ஒரு மாதிரியார். தாத்தா சொல்றாங்க, அடுத்து வர்ற முகூர்த்தத்திலே தாலி கோர்க்கிற ஃபங்க்ஷன் வச்சிடலாம். சரி, ஆபீஸ் முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம், ஞாபகம் வச்சுக்கோ. திடீர்னு என் மேல இவ்வளவு அக்கறை. இன்ல போட்டா உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்ல, அதனாலதான் யோசிச்சேன். பாஸ் எங்கேயோ வெளியே போலான்னு சொன்னீங்களே, அதெல்லாம் சஸ்பென்ஸ் சொல்ல முடியாது காவேரி. இப்பனா நான் வரல, ஆபீஸுக்கும் வரலையா? வரல. அதெல்லாம் நீ வருவ, முதல்ல நீ கிளம்புற வேலையை பாரு. நவீன் விஜய் ஆபீஸுக்கு வந்திருக்காங்க. பிரதர், நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே உங்ககிட்ட, வேலை பாக்குற இடத்துல நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணா எப்படி பிரதர்? காவேரி இதே ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறா. நம்ம 2 பேரும் மீட் பண்றத பார்த்தா அவன் என்ன நினைப்பா? கசின் அஜய் ராயினிய கல்யாணம் பண்ணிக்க போறதா கேள்விப்பட்டேன். ஓ, விஷயம் உங்க காது முடியும் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. உங்க கல்யாணம் நடக்க போகுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? காவேரி எல்லாம் சொல்லியிருப்பாள்ல உங்ககிட்ட, அப்புறம் எப்படி முடிவு எடுத்தீங்க? ராகினி என்னோட சொந்த அத்தை பொண்ணுதான். அவ கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்துட்டான்னா காவேரி நிம்மதியா இருக்க விட மாட்டா. ராகினியும் அவங்க அப்பாவையும் சாதாரணமா நீங்க நினைக்கிறீங்க. கல்யாணம் ஆயிட்டா உங்க நிம்மதி எல்லாம் போயிடும். ராகினி அஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்க ரூட்டு கிளியர். என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு ராகினி உங்களை தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. இதை வச்சு நிறைய உங்களுக்கு டிராமா நடக்கும். அது உங்களுக்கு தேவையா? விஜய் என் ரூட்டு கிளியர் ஆகணும்னு அஜயோட கல்யாணத்துக்கு ஓகே சொன்னீங்களா? ராகினி அஜய் கல்யாணத்துல என்ன சிக்கல் வரும்லாம் நான் யோசிக்கல. லிட்டரலா நீங்க ஃப்ரீ ஆயிருவீங்கன்னு தான் நான் யோசிச்சேன். நீங்க ஃப்ரீ ஆனாதான் காவேரி உங்ககிட்ட பத்திரமா வந்து சேர முடியும். சோ சிம்பிள். இதுதான் நவீன் உண்மை. சத்தியமா உங்ககிட்ட இருந்து நான் இந்த பதில் எதிர்பார்க்கல விஜய். காவேரிய பத்தி யோசிக்கிறீங்களா? காவேரிய பத்தி யோசிக்காம அன்னைக்கு என்னோட சுயநலம் தான் எனக்கு முக்கியமா இருந்துச்சு. இதுக்காண்டி காவேரி அப்படியே விட்டுற முடியாதுல்ல. எனக்கும் மனசாட்சின்னு இருக்கு பிரதர். ராகினியும் அஜயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்க ரூட் கிளியர் ஆயிரும். அதுக்கு தான் ஒத்துக்கிட்டேன். சரி பிரதர், நீங்க கிளம்புறீங்களா? எனக்கு மீட்டிங் இருக்கு. கொஞ்ச நேரம் பேசினதுல விஜய் எனக்கு ஒண்ணு தோணுது. சொல்லுங்க பிரதர். நல்லவன் மாதிரி நடிக்காதீங்க. நவீன் காவேரிய பாக்குறாரு, பேசாம போயிடுறாரு. விஜய் கிட்ட காவேரி கேக்குறாங்க, நவீன் எதுக்கு வந்துட்டு போறாரு? ஹூ இஸ் நவீன்? இப்பதான் நவீன் வந்துட்டு போனதா பார்த்தேன், சும்மா சொல்லாதீங்க. சொல்றாரு, உன்னை பார்க்கவா இருக்கும்? என்ன பார்க்க வந்தா எதுக்கு உங்களை கேக்குறேன்? உங்களை பார்த்துட்டு நவீன் போயிருக்காரு, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். யாரும் என்ன வந்து பார்க்கல, எனக்கு ஞாபகமே இல்லையே. இரிட்டேட் பண்ணாதீங்க விஜய்.
நீங்களும் நிவினும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதான் எனக்கு எதுவும் புரியல. அவரு எதுக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியல. நீ வாரம் வாரம் நாங்க மீட் பண்றோம்னு சொல்ற. உனக்கு என்ன பிரச்சனை காவேரி? நீ பாத்திருந்தா அவர்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே. அவர் தான் அப்படியே போயிட்டாரே. காவேரி, நம்ம கிளம்பலாம் வா. இப்படி எங்க போறோம் விஜய்? நாளை பார்க்கலாம். ஈஜிப்டின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.